இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க என்னாச்சு? எங்கேயும் இல்லைங்க. இது வரைக்கும் 7-8 மண்டபத்துக்கு போயிட்டோம், எங்கேயுமே இல்லைங்கிறீங்க. பொண்ணு மாப்பிள்ள பேரு, அவங்க எந்த ஊரு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும்ல? சரி, உங்க சொந்தக்காரங்களாச்சும் இருக்காங்களா? அந்த டீட்டெயில்ஸாவது தெரியுமா? மண்டபம் பேரும் தெரியலங்கிறீங்க. ஏங்க ஐயோ, ஏங்க அழுறீங்க? நான் தேடுற மண்டபத்துல கல்யாணம் நடக்க போறது என் புருஷனுக்குங்க. உங்க புருஷனுக்கா? ஆமா, என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதை தடுத்து நிறுத்ததாங்க நான் இங்க வந்தேன். பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்றானா? ஏங்க இத முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? இத வேற மாதிரி டீல் பண்ணிருக்கலாம்ல. எப்படியாவது அவங்களுக்கு கல்யாணம் நடக்காம நான் தடுத்தாகணுங்க. அப்பதான் என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்க முடியும். ஏங்க சரிங்க, அழாதீங்க. நீங்க அந்த மாப்பிளோட நம்பர் மட்டும் சொல்லுங்க, நான் வேற ஆள் மாதிரி பேசி எந்த மண்டபம்னு விசாரிக்கிறேன். ஒரு நிமிஷம். அவர் நம்பர் சொல்லுங்க. 97 90 உங்க புருஷன் பேர் என்ன? மனோ. முழு பேரு மனோகரன். ஏங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம தடுக்கணும்னு தாங்க நான் இங்க வந்தேன். லேட் ஆனா கல்யாணம் முடிஞ்சிரும். சீக்கிரமா வந்து வண்டி எடுங்க, அந்த மண்டபத்தை கண்டுபிடிக்கணும். நீங்க சரியான பேர் தான் சொல்றீங்களா? அவர் நம்பர் தானே கன்ஃபார்மா தெரியுமா? நான் 5 வருஷமா அவங்க கூட வாழ்ந்திருக்கேன். எனக்கு அவங்களோட பேரும் நம்பரும் தெரியாதாங்க? உங்க புருஷன் என்ன வேலை பார்க்கறாரு? சொந்தமா தொழில் பண்றாங்க. அதான் என்ன தொழில்? ஈரோட்ல இருந்து புடவை எல்லாம் வாங்கி மத்த ஊருக்கெல்லாம் போய் வியாபாரம் பண்ணுவாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம மனோவை பத்தி தான் சொல்றாங்க. அப்ப அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா?